வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரெட்ரோ ரெசிபீஸில் ரொம்பவே ஹெல்த்தியாக டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக் காம்போ தான் பார்க்க போகிறோம். இந்த சீரீஸில் நம்ம இன்றைக்கி எடுத்திருக்க ஒரு மில்லட் வந்து கேழ்வரகு தான், ராகி மில்லட். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிநாடு ஸ்பெஷல் கேழ்வரகு கந்தர்ப்பம் பண்ணுறதுக்கு நான் ஆழாக்கு அரிசி எடுத்திருக்கேன். தலையை தட்டி எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு கைப்பிடி அளவுக்கு அதில் அரிசியை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக ஒரு கைப்பிடி அளவுக்கு வெள்ளை உருட்டு உளுந்து சேர்த்துக்கலாம். கேழ்வரகு சேர்க்கறதுனால இதுக்கு நான் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே 1 மணி நேரம் ஊறட்டும். மிக்சியில் நம்ம தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிக்கலாம். இது கூட நீங்கள் வேணும்னா ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காயும் 2 ஏலக்காவும் சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கலை. கேழ்வரகு மாவு ஒரு அழகு நல்ல தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிட்டு எடுத்து வச்சுருக்க கேழ்வரகு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே அரைச்சிடலாம். 1/2 அழாக்கு பொடிச்ச வெல்லம் எடுத்துக்கணும். இது வந்து சுத்தமாக இருக்கிறதுனால நான் அப்படியே சேர்க்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வேணால் தண்ணியும் கொஞ்சம் சேர்த்து ஒரு தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிக்கலாம். ஒரு அரிசி, ஒரு ராகி, 1/2 வெல்லம். இப்போ அரைச்ச மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ நான் அந்த கண்டெய்னருக்கு அதை மாற்றிக்கிறேன். எப்படி இருக்குது பாருங்கள். வெல்லம் கரையிலனாலும் இதில் அப்படியே கரைஞ்சிரும். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். மாவு வந்து இந்த பதத்துக்கு இருக்கும்போது கொஞ்சம் கட்டிப்படும். இப்போ கேழ்வரகு கொழுக்கட்டைக்கு 1 ஸ்பூன் எண்ணெயும் கடுகும் சேர்த்துருக்கேன். கடுகு வெடித்ததும் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் பாசிப்பருப்பு. நடுவில் கடிப்படும் போது ரொம்ப நல்லாயிருக்கும், நிறைய கூட சேர்த்துக்கலாம். 1 வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை. சாஃப்ட் ஆனால் போதும். 1 கப்பு மாவுக்கு 3 கப்பு தண்ணி சேர்க்க போகிறேன். 1 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா தளதளன்னு கொதித்து வரும்போது எடுத்து வச்சுருக்க கேழ்வரகு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே கலரிட்டே வரணும். ஃப்ளேமை குறைக்காதீங்க. நல்லா இப்படி தளன்னு இருந்தால் தான் கட்டி உருண்டை இல்லாமல் கலர முடியும். இந்த மாதிரி நடுவில் கட்டி ஆனாலும் பரவாயில்ல, மொத்தமாக நீங்கள் தண்ணியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது சரியாயிடும். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பார்க்கும்போது எப்படி இருக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாக. அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இந்த ராகியில் இருக்குது. அயன் கண்டென்ட் ரொம்ப அதிகம் இந்த ஃபிங்கர் மில்லட்டில். கை பொறுக்கிற சூடுக்கு வந்த உடனே இந்த கொழக்கட்டை மாதிரி பிடிச்சி நம்ம வச்சிடலாம். உங்களுக்கு ரொம்ப சூடாக இருந்ததுன்னா கையில் கொஞ்சம் தண்ணி தொட்டு எடுத்துக்கோங்க, இல்லைனா எண்ணெய் தொட்டும் இந்த மாதிரி பிடிச்சி வச்சிடலாம். நான் வந்து க்ரீஸ் பண்ணி அந்த இட்லி பிளேட்டில் வச்சு இப்போ ஆவியில் வேக வச்சு எடுக்க போகிறேன். ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் வேகட்டும். உள்ளே இறக்கிடுறேன். இந்த கொழக்கட்டைக்கு டிஃப்ரெண்ட்டான சைட் டிஷ் பார்க்கலாம். ஒரு வாணலியில் 1 டீஸ்பூன் எண்ணெய், கடுகு சேர்த்து வெங்காயம், தக்காளி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துட்டு 2 பச்சை மிளகா நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் வந்து 2 வெங்காயம் 2 தக்காளி சேர்த்துருக்கேன். இது வந்து 3லேருந்து 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தேங்காய். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். எல்லாம் சேர்ந்து கொதிச்சு வரட்டும். சாம்பார் தூள் 1 டீஸ்பூன், அதுதான் ட்விஸ்ட்டே. இப்போ கேழ்வரகு கந்தர்ப்பத்துக்கு எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கரண்டியில் மாவு எடுத்து இப்படி சேர்த்துடலாம். அதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், கொஞ்சம் திக்காக இருக்குது. தானாகவே எழும்பி மேலே வரும். மேலே கொஞ்சம் இந்த மாதிரி எண்ணெயை தெளித்து விட்டீங்க, நல்லா உப்பி புசு புசுன்னு அப்பம் இந்த மாதிரி இருக்கும். ஜம்முன்னு வந்திருக்கு. கேழ்வரகும் வெல்லமும் சேர்ந்து அப்படி ஒரு டேஸ்ட் இருக்கும். இது எண்ணெயில் பொரிக்கிறதுனால அன்ஹெல்தின்னு நினச்சிட்டு குழந்தைக்கெல்லாம் கொடுக்காம விட்டுறாதீங்க. கொழுக்கட்டையும் 7 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டவே கூடாது. திறக்கும் போதே நல்லா வாசனை வருது, கேழ்வரகு வாசனை. ஒட்டலை பாருங்கள், ஜம்முன்னு வெந்திருக்கு. கேப்ப மாவு இருந்தால் ரெண்டுமே பண்ணுறது ரொம்ப ஈஸி. இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். தொடும் போதே அப்படியே வெண்டு வருது பாருங்கள். குடு கூட உள்ளெல்லாம் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இது பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டா அவ்வளோ நல்லது. இந்த ஹெல்த்தியான டீ டைம் ஸ்நாக் காம்போ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கேழ்வரகு கந்தரப்பம். இதுக்கு கூடவே காரத்துக்கு கேழ்வரகு கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாக மெத்துன்னு வந்து விழும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்குல்ல. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெங்காய தக்காளி தொக்கு அடிச்சிக்க முடியாதுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இந்த மாதிரி மில்லட், எஸ்பெஷலி இந்த ராகியோடலாம் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.
இந்த சாம்பார் பொடி அதில் சேர்த்தது தான் வந்து அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணுங்கள். இப்போல்லாம் நிறைய பிராண்ட்ஸில் இன்ஸ்டன்ட் ராகி மாவு கூட கிடைக்குது, அதை கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நம்பினீங்கன்னா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மைதிலிஸ் ரெட்டோ ரெசிபீஸையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.